ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாமா ஆஃப் டுகு. ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஹோப் இந்த வருஷம் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக போகணுன்னு நானுமே ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், ஹைதராபாத்லேருந்து வீடு ஷிஃப்ட் பண்ணி வேறு ஸ்டேட்டுக்கு போகிறோன்ட்டு. ஸோ அதோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இந்த கம்பெனியில் இந்த டியூ டேட் வந்து எக்ஸ்ட்ரா 1 month ஆச்சு. ஸோ இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் இப்போ அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி 1 month தான் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த வீடு பார்க்குறது அந்த ப்ராசஸ் எல்லாமே போயிட்டே தான் இருந்தது. அங்கே வீடு கிடைக்கிறது ரொம்பவே டஃப்பாக இருந்தது அந்த பர்டிகுலர் ஏரியாவில். ஸோ இப்போ ஒரு வழியாக வீடுமே அங்கே பார்த்தாச்சு. ஸோ இங்கே இருக்கிற அந்த திங்ஸ் எல்லாமே அந்த ஸ்ட்ரீட்டுக்கு கொண்டு போகணும். எந்த பேக்கர்ஸ் கிட்ட மூவ் பண்ணோம், எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்க, அதோட ப்ராசஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, காஸ்ட் எவ்வளோ, இது எல்லாமே டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். வித்தவுட் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆக்சுவலி எந்த ஒரு பேக்கர்ஸ் கிட்ட எந்த ஒரு மூவர்ஸ் கிட்ட கூட நம்ம விட முடியாது. ஏன்னா நம்ம இருக்கிற ஸ்டேட்டுக்கு அங்கே அவைலபிலிட்டி யாரோ அவங்க மூலியமாக தான் நம்ம மூவ் பண்ண முடியும். அப்படி பார்த்ததில் ஒரு 2-3 நல்ல ஆப்ஷன்லாம் இருந்தது. அதில் நாங்கள் புக் பண்ணது இந்தியாவில் டாப் நம்பர் 1ல் இந்த பேக்கிங் அண்ட் மூவர்ஸில் டாப் 1ல் இருக்காங்க. நிறைய அவார்ட் வாங்கியிருக்காங்க, அகர்வால் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தது. அதனால இவங்ககிட்டே விட்டாச்சு. ஃபர்ஸ்ட் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் படே பையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஓனர், அவரோட நேம் போட்டு லோகோ இருக்கும். நிறைய டூப்ளிகேட் வெப்சைட் கூட இருக்குது, அது வேறு எதுலையோ கொண்டு போய் விட்டோம் நம்ம சர்ச் பண்ணும்போது. ஸோ பார்த்து சர்ச் பண்ணுங்கள், இல்லைனா APML கூட போட்டு சர்ச் பண்ணுங்கள், ஒரிஜினல் வெப்சைட் வரும். அதில் போய்ட்டு ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கும், அது கரெக்டாக ஃபில் பண்ணிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நமக்கு ஒருத்தங்க அலாட் பண்ணியிருப்பாங்க. அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி என்னென்ன டீட்டெயில்ஸ், நம்ம எங்கேருந்து எங்கே மூவ் பண்ணணும், அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும், அது எல்லாமே ஒரு ப்ராப்பரான ஒரு எஸ்டிமேட் நமக்கு கொடுப்பாங்க. நம்மளோட அவைலபிலிட்டி கேட்டுப்பாங்க. நம்ம ஏன்னா அதர் ஸ்டேட்டுக்கு போகிறோம், அதர் ஏரியாவுக்கு போகும்போது அங்கே நமக்கு வீடு கரெக்டாக அமைஞ்சிருக்கணும். இந்த டேட்டுக்கு இங்கேருந்து கிளம்புனா அங்கே எவ்வளோ நாள் ஆகும், அதெல்லாமே நமக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கிறது நல்லது. நம்ம அங்கே வீடு புக் பண்ணிவிட்டு இந்த திங்ஸ் எல்லாமே வரதுக்கு டிலே ஆச்சுன்னா அது பரவாயில்ல. பட் நம்ம முன்னாடி போய்ட்டு இந்த திங்ஸ் எல்லாமே டிலே ஆச்சுன்னா அது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அப்புறம் மெயினாக இந்த ப்ராசஸ் ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னா, நமக்கு ஒருத்தவங்க கிரியேட்டர்னு சொல்லிட்டு நமக்கு ஒருத்தவங்களை க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த பர்சன் தான் நமக்கு த்ரூ அவுட் இந்த ஜேர்னியில் நமக்கு கூடவே இருப்பாங்க. நம்ம என்ன டவுட்னாலும் இதில் ஏதாவது, ஏன்னா இங்கேருந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது வழியில் எதுனா டேமேஜ் ஆச்சுன்னா கூட அவங்க ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே நமக்கு ஒரு தனியாக ஒரு கைடு நமக்கு கூடவே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இந்த ப்ராசஸ் எங்கே போயிட்டுருக்கு, இப்போ அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே தான் இருக்கும். த்ரூ அவுட் நீங்கள் வாட்ஸ்அப்லேயுமே நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் கூகுள் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம் எங்கெங்கே நம்மளோட ப்ராடக்ட் வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு புக் பண்ணும்போது அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் புக் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அதில் புக் பண்ணும்போது நமக்கு டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். டெமோ வீடியோஸ் கூட இருக்கும், இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்பில் கூட நிறைய வீடியோஸ் செக் பண்ணி பார்க்கலாம். மெயினாக இது புக் பண்ணும்போது நம்மளை வீடியோ கால் காமிக்க சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் என்னென்ன திங்ஸ் இருக்குது, லைக் பெரிய பெரிய அந்த டிவைசஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், பீரோல் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் நமக்கு காமிக்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பாக்ஸஸ் எல்லாமே கொண்டு வருவாங்க. இதில் எதுனா டேமேஜ் ஆச்சுன்னா கூட, அதாவது மினிமல் டேமேஜ் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அவங்களோட ஃபுல் பொறுப்பு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்லேருந்து இன்னொரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு அதை ஷிஃப்ட் பண்ணி அவங்க குடோனில் வச்சுருந்து தான் கொண்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன டேமேஜ் ஆக தான் செய்யும். பட் இருந்தாலுமே அதுக்கு ரீஃபண்ட் உண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. பேக் பண்ணும்போது மெயினாக இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் அவங்க கொண்டு வருவாங்க. ஆல்ரெடி நாங்கள் அந்த மெயினான பெரிய திங்ஸ்க்கு எல்லாமே எப்போவுமே வச்சுருப்போம். ஏன்னா நம்ம ரெண்ட் ஹவுஸ்லேருந்து இன்னொரு வீட்டுக்கு வேறு ஸ்டேட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக அதெல்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பாக்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த பாக்ஸை வச்சு தான் கவர் பண்ணாங்க. அப்புறம் மெயினாக இந்த பபிள் விராப் கவர் வந்து நம்ம கொண்டு வர சொல்லணும். நம்ம புக் பண்ணும் போதே சொல்லிடணும். சில டைம்ஸ் அவங்க கொண்டு வர மாட்டாங்க. இது நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், அதனால சொல்கிறேன். நம்ம கொண்டு வர சொல்லணும். சப்போஸ் எதுனா ஒன்று, இப்போ ரெய்னி சீசன்லாம் இருக்குன்னா தண்ணி அந்த டேங்கருக்குள்ளே கண்டிப்பாக இன்ஜெக்ட் ஆக தான் செய்யும். நம்ம அது கேரண்டி கொடுக்க முடியாது. அப்படி தண்ணி இன்ஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த டிவைஸ் எல்லாமே அப்படியே ஸ்பாயில் ஆகிடும். அப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்கும், அது ஃபுல்லுமே டேமேஜ் ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பபிள் விராப் வந்து கண்டிப்பாக அவங்கள போட சொல்லணும். அவங்க ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு அது போட்டால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குங்கிறதுக்காக நாங்கள் அதையுமே போட சொல்லியிருந்தோம். என்னென்ன டிவைஸ் பேக் பண்ணுறாங்களோ அதுக்கு எல்லாமே தனியாக அது என்னன்னு சொல்லிட்டு நேம் எழுதிடுவாங்க. அதுலேயுமே ஒவ்வொரு பாக்ஸ்லேயுமே நம்மளோட அட்ரஸ்மே அதில் ஃபின் பண்ணிடுறாங்க. அதாவது நம்ம எங்கே போகிறோம், இது எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே டீட்டெயிலாக ஒருத்தர் மென்ஷன் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க.
இது இங்கேருந்து நம்ம பிளேஸ்க்கு ரீச் ஆகுற டைமிங் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 8லேருந்து 10 டேஸ் ஆகும். ஏன்னா, அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஏதாவது இந்த சைடு ஆஃபர் இருந்துச்சுன்னா, அதையுமே சேர்த்தே தான் அவங்க மூவ் பண்ணுவாங்க. நம்மளோட ப்ராடக்ட் மட்டும் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு போகிறது சரி, அவங்களுக்குமே அது காஸ்ட் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால, இது ப்ராசஸ் எல்லார்ட்டையுமே அப்படி தான். இவங்க கிட்டன்னு இல்ல, நிறைய இதுலேயே பார்த்தாச்சு. நோ புரோக்கர் அந்த மாதிரி நிறைய வெப்சைட்லேயுமே அப்படி தான் இருக்குது. ஸோ, நமக்கு மினிமம் 8லேருந்து 10 டேஸ் கிட்ட ஆகும். அதுக்கு முன்னாடி கூட வர சான்சஸ் இருக்குது. 10 டேஸ்க்கு மேலே ஆகாது. அதுவுமே ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தாங்க. பீரோல் வந்து நம்ம எம்ப்டியாக தான் அவங்க பேக் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் நிறைய வெயிட் லோட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு கீழே கொண்டு போகிறதுமே கஷ்டம். அதுவும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இருக்கிறது 4th ஃப்ளோரு. எல்லாமே இந்த லிஃப்ட்டில் வச்சு கீழே இறக்கியாச்சு. பட் பீரோல் வந்து ரொம்ப பெருசு. அது லிஃப்ட்டுக்குள்ளேயே போகல. அது மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. அப்புறம் இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, அந்த டிவைஸ் எல்லாமே நம்ம இங்கே ஃபிட் பண்ணியிருப்போம். லைக் டிவி, ஆண்டனாலாம் அந்த டிஷ்ஷெல்லாம் நம்ம மேலே ஃபிட் பண்ணியிருப்போம். அதெல்லாமே ப்ராப்பராகவே ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. நமக்கு அங்கேயுமே போயிட்டு நம்ம எந்த பிளேஸ்க்கு போகிறோமோ அங்கேயுமே போயிட்டு எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணியுமே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம தனியாக அதுக்குன்ட்டு நம்ம ஆட்கள் தேட தேவையில்லை. வாஷிங் மிஷின்லேருந்து எல்லா டிவைஸுமே அவங்களே ஃபிட் பண்ணி தருவாங்க. அதுக்கு எல்லாமே இவங்கக்கிட்டேயே அதுக்கான பர்சன்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ இங்கேருந்து மூவ் பண்ணுறாங்கல்ல இந்த திங்ஸ் எல்லாமே டேரெக்டாக நம்ம பிளேஸ்க்கு கொண்டு வர மாட்டாங்க. இதை எடுத்துகிட்டு போய் இவங்களோட குடவுன் இருக்கும். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஸ்டேட்டில் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிரான்ச் இருக்கிற இடத்துல ஒரு குடவுன் மாதிரி இருக்கும். அங்கே போய் வச்சுட்டு தான் நமக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. சப்போஸ் இப்போ நம்ம அங்கே வீடு பார்க்குறது நமக்கு டிலே ஆகிடுச்சின்னா ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும். எங்களுக்கு இன்னும் அங்கே வீடு கிடைக்கல, அதனால் கொஞ்சம் டிலே ஆகும், உங்கள் குடவுன்லேயே இருக்கட்டும், நாங்கள் சொல்லும் போது நீங்கள் எங்களுக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு கூட நம்ம இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்ல. சில இதில் பார்த்திங்கன்னா நம்ம வீடு பார்த்துருக்க மாட்டோம். பட் இதோட டேட்டும் முடிஞ்சு நமக்கு அங்கே வந்து நிப்பாட்டிட்டு இருக்கும்போது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனலாகவே இருந்தது. இவங்கன்னு இல்லை, எல்லாத்தையுமே இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க. இது ரொம்பவே நல்ல ஒரு ஆப்ஷன் கூட. இந்த கார்ட்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலருக்கு டவுட் இருக்கும். நம்ம வீட்டில் ரொம்ப திங்ஸ் இருக்குது, ஆனால் பாக்ஸ் கம்மியாக கொண்டு வருவாங்களோ, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்காக தான் அந்த வீடியோ கால் காமிக்க சொல்லுவாங்க நமக்கு. ஃபுல்லுமே த்ரூ அவுட் அவங்களுக்கு தெரியும்ல, அவங்க இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கும்போது எதுக்கு எத்தனை பாக்ஸ் தேவைப்படுதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் பாக்ஸ் தான் வச்சுருந்தாங்க அன்றைக்குமே. பேக் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக தான் இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் கூட அவங்க லேசியாகவே ஃபீல் பண்ணாமல் வித்தின் ஒரு 2 ஹார்ஸ்க்குள்ளே எங்களோட ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே கம்மி தான் இருந்தாலும் கொஞ்சம் கூட ஒரு டீ பிரேக் கூட எடுத்துக்காமல் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணாங்க. எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு மொத்தமாக எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது, எவ்வளோ பாக்ஸ் இருக்குது, இங்கேருந்தே போகிற பாக்ஸ் எல்லாமே அங்கே கரெக்டாக அந்த நம்பர் கவுண்ட்லாம் நம்மளையுமே எழுதி வச்சு சொல்லுவாங்க. அவங்க ஒரு பில் மாதிரி ஃபார்மேட் கொடுப்பாங்க. நம்ம அதில் எழுதி வச்சுக்கலாம், இல்லை நம்ம ஃபோனில் கூட நோட் பண்ணி வச்சுக்கலாம். அவங்களுமே சேம் அதே இது வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு பாக்ஸ் மிஸ் ஆகிடுமோ அந்த ஒரி நமக்கு இருக்காது. கிச்சன் ஐட்டம் பேக் பண்ணுறதுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பேக் பண்ணாங்க. நான் ஆல்ரெடி என்னோடய பேக்கிங் ஐட்டம், இந்த கிளாஸ்வேர் எல்லாமே நான் தனியாக தான் பேக் பண்ணி எழுதி வச்சுட்டு வந்தேன். பட் அதையுமே இன்னொரு பாக்ஸில் போட்டு தான் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே கேர்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இது இங்கேருந்து 10 டேஸ்க்கு அப்புறம் அந்த ஸ்டேட்டுக்கு எப்படி வரும்ன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அது இன்னுமே வரல. மேபி ஒரு 1 or 2 டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வந்ததுக்கப்புறமா அதோட எக்ஸ்பீரியன்ஸுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏதாவது சேஃபாக வந்துச்சா என்னன்ட்டு நான் அதையுமே காமிக்கிறேன். மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் வர்றது எல்லாமே அவங்க ரொம்ப ஸ்பீடெல்லாம் ஓட்டிட்டு வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குமே தெரியும் அதோட ப்ராடக்ட் வேல்யூ எல்லாமே அவங்களுக்குமே தெரியும். அவங்களோட ப்ரொஃபஷனே இதாங்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மோரோவர் ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்துச்சு.
ஹோப் இந்த ப்ராடக்ட் எல்லாமே எப்படி வருதுன்னு பார்க்கலாம். மெயினாக இந்த வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் தான் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. டிவி கூட ஓகே தான், அது ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் பேக் பண்ணாங்க. வாஷிங் மிஷின் ஓகே தான். ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய அந்த ரேக் இருக்கும் பார்த்தீங்களா, கண்ணாடி ஐட்டம்ஸ் எல்லாமே. ஸோ அதுதான் கொஞ்சம் ஷேக் ஆனால் கூட அது டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. இருந்தாலுமே டைட்டாக தான் பேக் பண்ணியிருக்காங்க. இன்னும் நம்ம லூஸாக பேக் பண்ணும்போது தான் நமக்கு அந்த டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே டைட்டாக தான் ஃபில் பண்ணி பேக் பண்ணாங்க. இந்த டிவைஸ் பேக்கிங் கூட ஓகே தான், ஓரளவுக்கு சேஃப்டியாக வரும்னு நம்பலாம். ஏன்னா டைட்டாக தான் பேக் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம 2 வீலர் தான் பார்த்து பேக் பண்ணணும். லாஸ்ட் டைம் கோவில்பட்டியிலேருந்து இங்கே ஹைதராபாத் வரும்போது ட்ரெயினில் போட்டு விட்டுருந்தாங்க ஒரு பேக்கர்ஸ். அது கோவில்பட்டியில் இருக்கிற ஒரு லோக்கல் பேக்கர்ஸ். 3 வருஷம் ஆச்சு, எனக்கு நேம் தெரில. ஒஸ்ட்டு பேக்கிங்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த 2 மிரருமே பிரேக் ஆகி தான் வந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அதே கலரில் வாங்கி மாட்டினது. ஸோ இந்த தடவை அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். நம்ம இன்ஃபார்ம் பண்ணதுக்கும் அதுக்கும் மேலேயே சூப்பராகவே பேக்கிங் பண்ணியிருக்காங்க. எல்லாமே தனித்தனியாக ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டில் போகும்போது ஒன்றோட ஒன்று இடிச்சிக்காமல் நமக்கு பிரேக் ஆகாமல் இருக்கும். அப்புறம் மெயினாக இந்த நம்ம பைக் அவங்க டிரான்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, ஸோ அதனால ஆர்சி புக்கு, லைசன்ஸு, ஓனர் யார், அவங்களோட ஃபோட்டோஸ் இதெல்லாமே நம்ம வச்சுருக்கணும். கீ நம்ம வச்சுக்கலாம், பட் சைட் லாக் மட்டும் போடக்கூடாது. சப்போஸ் அவங்க உள்ளே மூவ் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்குது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு சைட் லாக் மட்டும் போட வேணான்னு சொல்லியிருந்தாங்க. பட் கீ மட்டும் அதை க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மிரர் எல்லாமே கழட்டுறாங்க இல்லையா, ஸோ இதுவுமே அவங்களே வந்து நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் ஏதாவது ஒன்றோட ஒன்று உரசி ஏதாவது பெயிண்ட் அந்த மாதிரி டேமேஜ் இருந்துச்சுன்னா, சின்ன டேமேஜ்னால் நம்மளே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்குமே அவங்க ரீஃபண்ட் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த வீடியோஸ் எடுக்கும்போதே அவங்க கேட்டிருந்தாங்க, அதில் ஒரு அங்கிள் கேட்டிருந்தாங்க, என்ன சார் நம்பிக்கை இல்லையா, நாங்கள் கரெக்டாக அவங்க பிளேஸ் கொண்டு வந்துடுவோன்ட்டு. இல்லை, இதில் யூடியூப் போடுறதுக்காக அப்படின்னு சொன்னதுனால அவங்களுமே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலுமே நான் சில ஃபேஸஸ் எல்லாமே கொஞ்சம் கட் பண்ணி தெரியாத மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். சைட் ஆங்கிளில் தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்குமே ஒரு ப்ரைவசி வேணும் இல்லையா, அதுக்காக தான். மற்றபடி இந்த நம்பிக்கை இல்லை அந்த மாதிரி அர்த்தத்தில் கிடையாது. யூடியூப்பில் ஷேர் பண்ணால் மற்ற யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அடுத்து யாராவது மூவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தேவைப்படுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தது. நான் இது அதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே வரும் இல்லையா, அது எப்படி ஃபிட் பண்ணுறாங்க அதோட எக்ஸ்பீரியன்ஸுமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ரெண்ட் ஹவுஸுங்கும் போது ஓவராக திங்ஸ் வாங்கி டம்ப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. பட் எப்படி தான் சேர்ந்துச்சுன்னு தெரில, அப்பப்போ வாங்குறதுனாலே என்னன்னு தெரில, இதுவுமே ஒரு பல்க் அமௌண்ட்டாகவே சேர்ந்துடுச்சு. டுக்குவோட ஐட்டமே கிட்டத்தட்ட ஒரு 3 பெரிய கார்ட்போர்ட் பாக்ஸ் அளவுக்கு வந்துடுச்சு. அவனோட சைக்கிள்லேருந்து அவனோட ப்ளே திங்ஸ் எல்லாமே. இருந்தாலுமே இங்கே பக்கத்தில் பீஷுக்கு பாதி எடுத்து கொடுத்தாச்சு. அது கொடுத்து போகவே ஒரு 3 பாக்ஸ் கிட்ட இருக்குது. இது என்ன தான் பண்ணுன்னு தெரில. மெயினாக இங்கே எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்கும். பேக்ரவுண்டில் பார்த்தாலே தெரியும், செல்ஃப் எல்லாமே ஓப்பனில் இருக்கும். ஸோ எதையுமே வச்சிட்ருக்க முடியாது. இஃப் இன்கேஸ் கபோர்டு இருந்துச்சுன்னா நம்ம உள்ளே எவ்வளோ வேணால் வச்சு டம்ப் பண்ணிடலாம், வெளியில் தெரியாது. இந்த கிட்ஸும் அதை எடுத்து போட்டு கீழே உடைக்க மாட்டாங்க. இது ஓப்பனில் இருக்குது. இங்கே இந்த வீடுன்னு இல்லை, மோஸ்ட்லி எல்லார் வீடுமே இந்த மாதிரி ஓப்பன் ஷெல்ஃப் தான். இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ரெண்ட்டுக்கு தான் இருப்பாங்க. ஒரு சில வீடுகள் மட்டும்தான் ஓனர் இருப்பாங்க. அதுக்குமே ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிற சில கபோர்டு ஐட்டம் அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இனி அடுத்து போகிற வீடாச்சும் கொஞ்சமாவது கபோர்ட் ஒர்க் இருக்கணும். ஸோ தட் இந்த டுக்கு எதையுமே இழுத்து போடாமல் இருப்பான். அதுக்காக தான். இப்போ நம்ம பார்த்துருக்குற வீட்லேயுமே ஓரளவுக்கு கபோர்டு இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற அந்த பிரச்சனை அங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படின்ட்டு. நான் அதோட அங்கே எல்லாமே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு வீடியோவை காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ஐட்டம் தான் சொல்லிவிட்டு அந்த ஒரு பெரிய அந்த டேங்கர், அந்த லாரின்னு சொல்கிறதா என் கண்டெய்னர், அதில் பாதி வரைக்குமே வந்துடுச்சு. இங்கே 2-3 பேர் உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக பேக் பண்ணியாச்சு. இதெல்லாமே அங்கே ரிசீவ் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு ப்ராப்பராக டீட்டெயிலாக ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேன். ஹோப் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.